உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். இன்றைய புதிய கோணம் பகுதியில் டெக்கான் கிரானிக்கல் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய நடுப்பக்க கட்டுரை, பெரிய திட்டம் இல்லாமல் தடுமாறுகிறதா பாஜக அப்படிங்கிற தலைப்பில் பத்திரிகையாளர் திரு சுனில் கதாடே இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறாரு. விவாதிப்பதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பாஜகவுக்கு சுமையாக மாறிவிட்டார் திரு மோடி அப்படின்னு கட்டுரையை தொடங்கி இருக்கிறாங்க. 400 இடங்கள்னு சொன்னது பிரச்சாரமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. திரு அத்வானி தன்னுடைய சீடர் ஒருவர் ஒரு ஈவென்ட் மேனேஜர் தான் அப்படின்னு குறிப்பிட்டது மிகையான செய்தி அல்ல அப்படின்னு பிரதமர் மீதான விமர்சனங்களோடு அந்த கட்டுரை தொடங்குது. எப்படி பார்க்குறீங்க? மோடி பாஜகவுக்கு அசட்டு தான். 2 முறை தொடர் தோல்வியில் இருந்த பாஜக, வாஜ்பாய் தலைமையிலும் அத்வானி தலைமையிலும் தொடர் தோல்வியில் இருந்த பாஜகவை வெற்றிக்கு கொண்டு சென்றது மோடி தலைமை தான். அது 2019 அது பெரிய வெற்றிக்கு கொண்டு சென்றார். மீண்டும் மோடி பாஜகவுக்கு அசட்டாக தான் இருப்பாரே தவிர, லயபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக சிறிய இடங்கள்ல ஏதாவது இருக்கலாமே தவிர, பை அண்ட் லார்ஜ் அவர் அசட்டாகத்தான் இருப்பார். 400 என்பது வெறும் ஒரு போஸ்டர் தான். அது 400ங்கிறது ஒரு நம்பிக்கையை கொடுத்து, அது ஒரு பெரிய வேவ், இந்தியா ஃபுல்லா ஒரு இலக்கு தான். இலக்கு ஒரு வேவை ஏற்படுத்தணுங்கிறதுக்குள்ள ஒரு நோக்கம் இருக்கு. அதில் பொசிஷனிங்னு சொல்லுவாங்க. அதை வெற்று பிரச்சாரம்னு சொல்லுதே கட்டுரை. வெற்று பிரச்சாரம்ங்கிறது தவறான வார்த்தை. அது 400ங்கிற நம்பிக்கையை கொடுத்தா வெற்றி பெறக்கூடிய இடத்துல பெரிய வெற்றியும், கடும் போட்டி உள்ள இடத்துல வெற்றியும் பெற முடியுங்கிற ஒரு கான்பிடன்ஸை கேடர்ஸுக்கும் ஓட்டர்ஸுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு யுக்தினி தான் அதை சொல்லணுமே தவிர வெற்றி பிரச்சாரம்னு சொல்றதுக்கு இல்ல. அப்போஸ் அவங்களுக்கு ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, 2014 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மீதான விமர்சனங்களை முன்வைத்து மோடி ஆட்சிக்கு வந்தாரு. 2019 புல்வாமா தாக்குதல், பாலகோட் வான்வழி தாக்குதல், இதெல்லாம் பாஜகவுக்கு திரு மோடிக்கு கை கொடுத்தது. 2024 விக்ஷித் பாரத் அப்படின்ற வாக்குறுதியை முன்வைக்கிற போது எதிர்கட்சிகள் 10 ஆண்டுகள் என்ன செஞ்சீங்கன்ற கேள்வியை கேட்பதற்கு எதிர்கட்சிகளுக்கு வசதியா போயிடுச்சு. அங்க பாஜக தடுமாறுகிறதுன்னு கட்டுரையில் குறிப்பிட்டார். அவருடைய இந்த கருத்துக்களை நான் மறுக்கல. ஆனா 2014 காங்கிரஸ் செய்த பெரிய தவறு, மன்மோகன் சிங் ஆட்சி நல்லா இருக்குது, மீண்டும் மன்மோகன் சிங் பிரதமர் ஆவார்னு 2009 ப்ரொஜெக்ட் பண்ண மன்மோகன் சிங் 2014 உள்கட்சி அரசியல்ல அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாதது தவறு. அதே போல 2019 அவங்க ராகுல் காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ணி நின்றுக்கணும், அதுவும் அவங்களோட தவறு. இப்பவும் ஏழை மக்களுக்கான தலைவர், எளிய மக்களுக்கான தலைவர் ராகுல் காந்தி தானே அவரை பிரைம் மினிஸ்டரா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கணும். அது 1 to 1 ஸ்டேட்ல வர்றது வரட்டு, போறது போறட்டின்னு ஒரு துணிச்சலான முடிவு எடுத்திருக்கணும். இந்த 3 தேர்தல்கள்லையும் அவங்க பிரைம் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணாததும், இந்தியா போன்ற ஒரு முழுமையான வளர்ச்சி அடையாத ஒரு நாட்டில், ஹீரோ வர்ஷிப் உள்ள நாட்டில் நெஹ்ருக்கு பிறகு மோடி ஒரு பெரிய ஹீரோவும் இருக்கிறது தான் மோடி பாஜகவுக்கு அசட்டா இருக்கிறாருன்னு நான் கருதுறேன். களம் காங்கிரஸ் வெர்சஸ் பாஜகன்னு இருந்திருந்தா நீங்க சொல்ற மாதிரி ராகுல் வெர்சஸ் மோடின்னு முன்னிறுத்தப்பட்டிருக்கலாம். இந்தியா கூட்டணி வெர்சஸ் பாஜக இல்ல இந்தியா கூட்டணி அது அவங்களுக்கு மைனஸ் நான் சொல்றேன். அது பல பிஎம் ஆஸ்பிரன்ஸ் இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு ஒரு மைனஸ்ங்கிறேன். மோடியும் அதை தான் சொல்றாரு. அமித்ஷாவும் சனிக்கிழமை ஒரு பிரதமர், ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரதமர், 12 பிரதமர், வருஷத்துக்கு ஒரு பிரதமர்னு அதை அவங்க ஒரு நிலையான ஆட்சியை தர முடியாதுங்கிற அந்த இதை முன்வைக்கிறாங்க. இதற்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு நான் உறுதியா நம்புறேன். ஓகே. ஆனா திரு நரேந்திர மோடி ரொம்ப சோர்வா காணப்படுறாரு இந்த தேர்தல் பிரச்சாரத்துல. புதிதா எதுவுமே அவருக்கு பேசுறதுக்கு இல்ல அப்படிங்கிறதுனால முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் மீதான விமர்சனம், அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் குறித்த சர்ச்சையான கருத்துக்கள் மூலமாக பழைய அந்த அடிப்படைவாதத்துக்கே பாஜக திரும்புவதற்கு மோடி முயற்சிக்கிறாரு. அதை முன்னிறுத்துறாரு. இது மூஸ் அண்ட் கவுண்டர் மூஸ் பொலிட்டிக்ஸ்ங்கிற அடிப்படையில் மோடியின் எதிரிகள் என்ன பேசுறாங்க பார்க்கணும். இடஒதுக்கீட மோடி ரத்து பண்ணிடுவாருங்க அளவுக்கு ஒரு பொய்யை சொல்லி பிற்படுத்தப்பட்ட அட்டவணை பிரிவு மக்கள் மத்தியில் இந்துக்களை பிளவுபடுத்தும் விதமாட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சாரத்தை அவங்க பண்றாங்க. ஏற்கனவே பீகார்ல மோகன் பகவத் சொல்லும் போதே இடஒதுக்கீடு தொடரும்னு சொன்னாரு. இடஒதுக்கீடு தொடர்ந்துட்டு தான் இருக்கிறாரு. அப்ப இடஒதுக்கீடை நீங்க ரத்து பண்ணிடுவீங்க, கான்ஸ்டியூஷனை குப்பை கூடையில தூக்கி போட்டுருவீங்கன்னு கடுமையான குற்றச்சாட்டுகளை சொல்லும் போது இந்துக்களை பிளவுபடுத்த முயற்சி பண்றாங்க. அப்ப நான் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்காக நான் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கான வீகம் தான் என்னோட வீகம். என் காலத்தில் வந்த அளவுக்கு இந்து ஒற்றுமை 1000 ஆண்டுகள்லேயே வரல, ஜனநாயக நாட்டிலையும் வரல. நான் எல்லா இந்துக்களுக்கும் பொதுவானவன், அப்பர் காஸ்ட் இந்து, ஓபிசி இந்து, எஸ்சி இந்து, எஸ்டி இந்து பொதுவானவன், அதை நான் நிரூபிப்பேன்னு தன்னுடைய அதாவது வின்னிங் இதை ஃபார்முலாவை வெளிப்படுத்துறாரு மோடின்னு எடுத்துக்கலாம். ஓகே. மாநில வாரியாகவும் என்னென்னலாம் சிக்கல் பாஜகவுக்குன்னு கட்டுரை பேசுது. அதுல அக்னிவீர் திட்டம் ஜாட் சமூகத்து மக்களிடையே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு.
உத்தரப்பிரதேசத்துல ராஜ்புத் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்காதது பாஜக மீதான அதிருப்தி ஏற்படுத்தி இருக்குன்னு கட்டுரை சொல்லுது. அங்க பின்னடைவெல்லாம் ஏற்படுத்துமா இந்த அம்சங்கள்? அக்னிவீர் திட்டம் ஜாட்டுகளுக்கு எதிரான ஒரு திட்டம்னு சொல்ல முடியாது. இது ராணுவ ரெக்ரூட்மெண்ட்ல சில மாறுதல்கள் இருக்குது. அது அட்டவணை பிரிவு மக்கள் ஓபிசிகளுக்கு குறுகிய காலத்தில் வேலை வாய்ப்பு கிடைச்சி அடுத்த தொழில் தொடங்கலாம், முழுக்க ராணுவத்திலே இருக்க வேண்டியதில்லை நினைக்கக்கூடியவங்களுக்கு அதுல கெயினும் இருக்கு, லாஸும் இருக்குது. அந்த லாஸை ஜாட்டை மட்டும் மையமா வச்சு பேசுறது தவறு. எல்லாருக்குமே அதுல ஜாட் சமூகத்தினர் அதிகமானவே ராணுவத்துல சேர்றதுனால அவங்களுக்கு அது பாதிப்பு நிச்சயமாக கட்டுரையாளர். இந்த இதுல ராணுவத்துல கொஞ்ச நாள் பணி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொழில் செய்யலாங்கிற எண்ணம் இதர பிற்படுத்தப்பட்ட மற்ற குஜார் போன்ற சமூகங்கள்லயும் அட்டவணை பிரிவு மற்ற சமூகங்கள்லயும் ஒரு கெயினும் அங்க கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறது தான் என்னோட பார்வை. அடுத்தால மேற்கு உத்தரப்பிரதேசத்துல ராஜ்புட் உண்மை. ஏன்னா சிஎம் வெரி பவர்ஃபுல் ராஜ்புட்டா இருக்கிறாரு. நம்பர் 2 மினிஸ்டர்ல இருக்கிறது ராஜ்நாத் சிங் ராஜ்புட்டா இருக்கும்போது இது ராஜ்புட்டுக்கான கட்சின்னு சொல்லும் போது ஜாட்டுகளை திருப்திப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்துத்துவாவில் வந்ததுனால ஜாட்டுகள் இழந்துட்டுங்கிற எண்ணம் ஜாட்டுகளுக்கு வரக்கூடாது. ஸோ ஜாட்டுகளை கஸ்டடியன் ஆஃப் இன்டர் ரிலிஜன் லெவலில் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேசில் ஜாட்டுகளை முன்னிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஏற்கனவே நம்பர் 2 ஆட்டும் சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ராஜ்புட்டுகள் அந்த பிரதிநிதித்துவமே போதும் விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. மோடி பிரச்சாரம் செய்ய வசதியாக 7 கட்டங்களாக தேர்தலை நடத்துது தேர்தல் ஆணையம். கடும் கண்டனங்களை தேர்தல் ஆணையம் இதனால எதிர்கொண்ட போதிலும் அதை செயல்முறைப்படுத்துறாங்க. ஆனா அந்த நீண்டகால பிரச்சார திட்டம்ங்கிறது திரு மோடிக்கே பாதிப்பை உண்டாக்குது, பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்திருச்சுன்னு கட்டுரையாளர் சொல்றாரு. இது அவருடைய ஒரு பார்வை. அது பின்னடைவை ஏற்படுத்தணும்னு நான் கருதல்ல. ஒரு சில இடங்கள்ல கட்சியை வளர்க்கறதுக்கு தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல மோடிக்கு அது உதவியது. சீட் கன்வெர்ட்டபிலிட்டியோட கட்சியை வளர்க்கறதுக்கு உதவியது. கட்சிக்கு சீட் கன்வெர்ட்டபிலிட்டி பண்ணி கொடுக்கக்கூடிய இடத்துல கான்சென்ட்ரேட்டா பிரச்சாரம் பண்ணதுக்கும் உதவுன்னு தான் நான் கருதுறேன். ஓகே, அடுத்தது மாநில கட்சிகளுடைய தலைவர்களுடைய செயல்பாடு, திரு ராகுலுடைய செயல்பாடுக்கு கட்டுரையாளர் நகர்றாரு. முக்கியமான பண்டிகை நாட்கள்ல ராமநவமி மாதிரியான நாட்கள்ல அசைவ உணவை சாப்பிட்டு பெரும்பான்மை இந்துக்களுடைய மனதை புண்படுத்துகிறார்கள்னு திரு மோடி பேசினதுக்கு மம்தா வச்ச கடுமையான எதிர்ப்பு, பீகார்ல தேஜஸ்வி யாதவுடைய பிரச்சாரம், சரத்பவார் உத்தவ் தாக்கரேவுடைய மகாராஷ்டிராவோட ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் பாஜகவுக்கு கடும் நெருக்கடியை கொடுத்திருக்கு அப்படின்னு கட்டுரையாளர் குறிப்பிடுகிறார். பெங்கால் முஸ்லிம்ஸ், பெங்கால் பிராமின்ஸ் மீன் சாப்பிடுவாங்கிறது உண்மைதான், அங்க சைவம் அது. எஸ். சோ மோடி அதை பேசுறாருன்னு சொன்னா மக்களவை தேர்தலில் அவங்க சென்டிமெண்ட்ஸுக்கு பிளே பண்ணி, ஈவன் பிராக்டிஸ்ல அது இருந்தாலும் கூட அவங்களோட சென்டிமெண்ட் வெஜிடேரியனிசம் தான் சொல்லும்போது, சட்டமன்றத்துக்கு மம்தாவுக்கு பிராமணர்கள் ஓட்டு போட்டாலும் மக்களவைக்கு தனக்கு பெங்காலில் ஓட்டு போடுவாங்கிற எதிர்பார்ப்பு மோடிக்கு இருக்குது. அது தேர்தல் முடிவு தான் தெரியும். தேஜஸ்வி யாதவ் வெரி பவர்ஃபுல் லீடர். லாலு யாதவுக்குள்ள எதிர்ப்பெல்லாம் தேஜஸ்வி யாதவுக்கு இல்லை. இன்னைக்கு அப்பர் காஸ்டே தேஜஸ்வி யாதவை அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறாப்புல. அது மாதிரி உத்தவ் தாக்கரேயும் பெரிய லீடர் தான், சரத்பவாரும் லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர் தான். பட் இதெல்லாம் தாண்டி மோடி பிரதமருங்கிற அந்த இது ஓவர் போரிங்கா நிற்கும்னு தான் நம்மளோட நம்பிக்கை. அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது தேஜஸ்வி உத்தவ் தாக்கரே எல்லாம் பெரிய தலைவர்களா இருப்பாங்க. ஏன் சரத்பவார் கூட ஒரு பெரிய லீடரா இருப்பாங்கிறது என்னோட கருத்து. இங்க பீகார்ல நிதிஷ்குமார் ஒரு எக்ஸ்ட்ரா பேக்கேஜ், அதே மாதிரி மகாராஷ்டிரால கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான சீட்டு பங்கீடுலயே இன்னும் பிரச்சனை இருக்கு பாஜகவுக்கு. அப்படின்னா அங்க அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா பாஜகவுக்கு? நிச்சயமா மகாராஷ்டிராவில் சரத்பவாரும் உத்தவ் தாக்கரேயும் லீடர்ஸ்ங்கிறத நான் அக்செப்ட் பண்றேன். சீட்டு ஷேரிங்லையும் ஆர்கனைசர்ஸுக்கு பெரிய வாக்கு கொண்டு வருவாங்கிற நம்பிக்கையை கொடுக்கல. அது பாஜக அந்த அமித்ஷாவால் அதை அவர் அமைக்கபலா பண்ண முடியலன்னு கட்டுரையாளர் குறிப்பிட்டார். நிச்சயமாக அது நான் மறுக்க வரல. அதே வேளை காங்கிரஸும் சரத்பவாருக்கு உரிய இடங்களை கொடுக்கல. எனிவே அங்க ஆர்கனைசரான ஷிண்டே அஜித் பவாரை விட லீடர்களான சரத்பவார் உத்தவ் தாக்கரே எதிரணிக்கு பிளஸ் தாங்கிறத நான் கருதுறேன். இங்கேயும் பிஜேபிக்கு நம்பர் 1 பார்ட்டியா இருக்கிறாங்க. மோடி லீடர்ஷிப் அதை ஓவர் கம் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், ராகுல் காந்தி ஒரு வலிமையான தலைவராக இந்த 2 கட்ட பாத யாத்திரைக்கு பிறகு உருவாகி இருக்கிறார். அவரை சுற்றி பாஜக பின்ன அந்த அமுல் பேபி அப்படின்ற பிம்பம் சமீப நாட்களாக உடைஞ்சிட்டே வர்றத பாஜக ஒரு நெருக்கடியாக உணர்கிறது அப்படிங்கிறதும் கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிற முக்கிய அம்சம். இல்ல, ராகுல் காந்தி வலிமையான தலைவர் தாங்கிறது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தெரியும். காங்கிரஸ் கட்சி அந்த குடும்பம் தான் யூனிஃபை பண்ண முடியும்னு தெரியும். அந்த குடும்பம் காங்கிரஸுக்கு அசெட் தாங்கிறது மோடிக்கு தெரியும். பட் அதுல உள்ள நெகட்டிவ்ஸை எந்த அளவுக்கு நாம
அதில் என்கேஷ் பண்ண முடியும், அதை நாம் அறுவடை பண்ண முடியுங்கிற அடிப்படையில் தான் அவங்க வீகம் இருக்குமே தவிர இந்திரா காந்தி குடும்பம் காங்கிரஸை ஒற்றுமைப்படுத்த யூனிஃபையிங் ஃபோர்ஸ்ங்கிறதும் அசெட்ங்கிறதும் மோடி அமித்ஷா தெரியாதவர்கள் அல்ல. பப்பு அமுல் பேபின்னு கட்டமைச்ச பாஜகவுடைய பிம்பம் சமீப நாட்களாக உடைபடுது ராகுல் காந்தியுடைய பாத யாத்திரைக்கு பிறகுன்னு சொல்றாரு. அது உண்மைதானா? அது அந்த பிம்பம் உடைப்படுகிறது என்ற நம்பிக்கை இருந்தால் நான் மறுக்க வரல. உங்க கருத்தை நான் மறுக்க வரல. கட்டுரையாளர் நீங்க கூறும் இந்த கருத்து கட்டுரையாளர் கருத்தை நான் மறுக்க வரல. பட் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருந்ததுன்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கலாமே. சரி, அரவிந்த் கெஜ்ரிவால் விவகாரத்திலையும் பாஜக தவறான ஒரு முடிவு எடுத்துருச்சு. அவருடைய கைது ரொம்ப சாதுரியமாக ஆம் ஆத்மி பயன்படுத்திக்குது. ரொம்ப முக்கியமாக 2025 கூட அவங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. தன் மனைவியை அவர் முன்னிறுத்துறாரு இந்த நெருக்கடியை பயன்படுத்தி திரு அரவிந்த் கெஜ்ரிவால். அதனால ஆம் ஆத்மியை கையாண்ட விதம், திரு அரவிந்த் கெஜ்ரிவாலை கையாண்ட விதத்துல பாஜக வந்து சற்றே பின்னடைவை சந்தித்து இருக்கிறது அப்படிங்கிறதும் கட்டுரையாளர் குறிப்பிட்டார். ஆம் ஆத்மினாலும் சரி, DK சிவகுமார்னாலும் சரி, செந்தில் பாலாஜினாலும் சரி, இவர் சோரன்னாலும் சரி, ஹேமந்த் சோரன்னாலும் சரி, எந்த ஒரு தலைவருக்கு எதிராட்டும் அரசு ஏஜென்சிஸ் வந்து நடவடிக்கை எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இருக்கிறத விட ஆதரவு தான் இந்தியா போன்ற நாடுகளில் உருவாயிட்டு இருக்குங்கிறதான் அடிப்படையான உண்மை. ஏன்னு சொல்ல போனா 75ஆம் ஆண்டு டிஸ்மிஸ் பண்ணி திமுக தலைவர் கருணாநிதிக்கு எதிரான எடுத்த நடவடிக்கை தான் எம்ஜிஆருக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு 77 அவருக்கு ஒரு ரிசல்ட்டை கொண்டு வந்தது உண்மை. பட் பிஜேபிக்கு 57% வாக்கு பலம் டெல்லியில் இருக்குது. ஒரு வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்கிறாங்க. மேலும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி இதுல நடவடிக்கை எடுக்க சொன்னதே காங்கிரஸ் தான். இதெல்லாம் வந்து இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கூட சிம்பதியை ஓவர் கம் பண்ணி பாஜகவுக்குள்ள பாதிப்பு வராம தக்க வைக்கும் நான் கருதுறேன். சோட்டா மோடின்னு அரவிந்த் கெஜ்ரிவால பேசினாங்க. இப்ப அவரே மோடிக்கு நெருக்கடியாக மாறி இருக்கிறார் அப்படின்னு கட்டுரையாளர் சொல்றாரு. சோட்டா மோடின்னு அவங்க பேசுறது காங்கிரஸ் வந்து தங்களை விட்டு கைவிட்டு மோடி வர்சஸ் அரவிந்த் கெஜ்ரிவால்னு அரசியல் பெயருமோங்கிற எண்ணம் காங்கிரஸுக்கு இருந்திருக்கலாம். அதே எண்ணம் மோடிக்கு இல்ல அமித்ஷாவுக்கும் இருந்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். கர்நாடகாவில் உட்கட்சி பிரச்சனை இருக்கு. திரு எடியூரப்பா அவருடைய மகன் மீது பாஜக தலைவர்களுக்கு அதிருப்தி இருக்கிறதுனால அங்க கடந்த முறை வென்ற அளவுக்கான எண்ணிக்கையிலான இடங்கள் இந்த முறை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு கட்டுரையாளர் கருத்து. வாரிசு அரசியலுங்கிறது அரசியல் அரங்கத்துக்குள்ள ஒரு பிரச்சாரம் தான். ஜனநாயகத்தில் வாரிசு அரசியல்னு ஒன்றும் இல்லை. மக்கள் ஏற்றுக்கிட்டாதான் எந்த வாரிசும் செல்லுபடியாகும். கர்நாடகா பொறுத்த அளவில் ஏற்கனவே 4 மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. கடைசி மக்களவை தேர்தலில் மோடி 50% வாக்குகளை பெற்றிருக்கிறாப்புல. சுமார் 10% வாக்கு கொண்ட தேவகவுடா கர்நாடகாவிலும் சரி இந்திய அளவிலும் மோடிக்காக ஒரு பெரிய பேட்ஸ்மேனா இருக்கிறாரு. ஸோ அந்த அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. மோடி பிரதமருங்கிற அந்த இதுலையும் அது கர்நாடகாவில் வெற்றியை பெறுவான்னு நம்புகிறேன். அதே வேளையில் 3 பிராமணர்களுக்கு அதிக சீட்டு கொடுத்துருக்காங்க. லிங்காயத்துக்கு சீட்டு இல்லைங்கிறதும், வாரிசு அரசியல் பேசினவங்க எதியூரப்பா சன்னுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குங்கிறதும் வந்து பாஜக எதிரான பிரச்சாரமாக இருக்கத்தான் செய்யும். அது வந்து ஏற்கனவே மோடி லீடர்ஷிப் ஓவர் கம் பண்ண மாதிரி இந்த முறையும் ஓவர் கம் பண்ணிரும்னு நான் கருதுறேன். குறிப்பா இந்த கட்டுரையாளரும் சரி எந்த கட்டுரையாளரும் சரி சட்டமன்றத்தை மையமாக வச்சு பாஜகவின் வெற்றியின் அளவுகளை கணக்கிடுறவங்க மோடி லீடர்ஷிப் பார்லிமெண்ட்டை வந்து கண்டுகொள்ள தவறுகிறார்கள் என்று கருதுகிறேன். இறுதியா ஒரு கேள்வி. கேரளாவில் திரு பினராயி விஜயன் திரு ராகுல் காந்திக்கு இடையிலான அந்த வார்த்தை போர் அவங்க 2 பேரை தான் ஆக்டிவா வச்சிருக்கு. பாஜகவுக்கான ஸ்பேஸை குறைச்சிருக்கு. மீண்டும் வந்து திரு பினராயி விஜயன் அங்க வந்து வலிமை பெறுவதற்கான வாய்ப்பை தான் உருவாக்கி இருக்குன்னு கட்டுரையாளர் சொல்றாரு. இறுதியாக திரு எலான் மஸ்க் வந்து திரு மோடியுடனான சந்திப்பை கடைசி நேரத்தில் ரத்து செய்ததும் உலகளாவிய மோடியுடைய பிம்பத்தை வந்து குறைச்சிருக்கு. இந்தியா கூட்டணிக்கு அது ஒரு அனுகூலத்தை உருவாக்கி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதன் மூலமாக ஸ்ட்ராட்டஜியை திரு மோடியும் திரு அமித்ஷாவும் இனிமேலாவது மாத்துவாங்களா தேர்தல் பிரச்சாரத்துல கேட்டிருக்காரு. கேரளாவை பொறுத்தவரையில கிடைக்கிறது லாபங்கிற லெவல்ல தான் போறாங்க. கேரளாவில் அந்த கட்டுரையாளர் கருத்தை நான் ஒத்துக்கிறேன். பார்லிமெண்ட்னா ராகுல் காந்தி, அசம்பிளினா விஜயனுங்கிற நிலைமை தான் அங்க இருக்குது. அந்த எலான் மாஸ்க் இது வந்து மோடிக்கு எதிரான இதான் நான் பண்ணல. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதிராக இந்தியா பெரிய அளவில் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பிரதமர் வருகிறார் என்பதுக்கு வந்து நாம விளம்பரம் கொடுக்காண்டாம், வெளிச்சம் போட்டு காட்டாண்டாம் என்ற அடிப்படையில் அவர் அந்த சந்திப்பை ரத்து செய்திருப்பார் என்று இந்தியாவுக்கு எதிரானதாக நான் கருதுகிறேன். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.